ஹலோ ஃப்ரெண்ட், நம்ம இப்போது வெந்தயக்கூழ் பண்ணுறோம், வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் முதல் நாள் நைட்டே கொஞ்சம் வெந்தயமும் அரிசியும் ஊற போட்டு நல்லா அரைச்சி நல்லா கலக்கி காலையில் நல்லா அரைச்சி வச்சிடணும். அப்புறமா நல்லா அரைச்சதை கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடணும். முதல் நேரத்தில் நல்லா ஊற போட்டு நல்லா கட்டியாக அரைச்சி வச்சோமா, தண்ணி விட்டாமல் மறுபடியும் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி எவ்வளோ நீங்கள் தண்ணியை நல்லா ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூடு வரும்போது கிளறி விட்டால் போதும், கட்டி ஆகாது. நல்லா கட்டியாக ஆகிட்டு வரும்போது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை போட்டுக்கிடணும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூவை போட்டு நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அது என்னடனா, நம்ம காலையிலே நனைய போட்டாலும் பரவாயில்ல, அரிசி உடனே ஒரு 2 மணி நேரத்தில் ஊறிடும். நீங்கள் காலையில் அரைச்சி தான் பண்ணணும், மாவெல்லாம் புளிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்ல வெந்தயக்கூழ் சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது, சூடு குறைஞ்சிக்கிடலாம்.